Hi guys, நம்ம லாஸ்ட் வீடியோவில் த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கோட இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்த்தோம். இந்த ஜேர்னியில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்னா யார், அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்னா யாருன்னு பார்ப்போம். பெஞ்சமின் கிரஹாம் டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அவங்க கன்சர்வேட்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணவும் ட்ரை பண்ணுவாங்க. ஸ்டாக்கை இவங்களுக்கு டீப்பாக அனலைஸ் பண்ண தெரியலனாலும் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தெரியும். சின்னதாக சொல்லணும்னா, ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எல்லாமே தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஃபைனான்ஷியல் ஃபியூச்சருக்கு ஃபோக்கஸ் பண்ண ரெடியாக இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஓகே, டிஃபென்சிவ் இன்வெஸ்டரோட எய்ம் என்னன்றதை பற்றி பார்ப்போம். இவங்களுக்கு மெயினாக 2 எய்ம்ஸ் தான். ஒன்று கேபிட்டல் சேஃபாக இருக்கணும், இன்னொன்று டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் வரணும். இந்த 2 கோல்ஸும் அச்சீவ் பண்ண கிரஹாம் சார் ஒரு சிம்பிளான ஒரு தாட் சொல்லியிருக்கார். சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்ரோச். நீங்கள் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்னால் குயிக் ப்ராஃபிட்ஸ்னு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதனால் உங்கள் ப்ராஃபிட் சேஃபாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தெரியும். ஓகே, போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் எப்படி பண்ணுவாங்கன்றதை பற்றி கிரஹாம் சார் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாக்ஸ் 50%, பாண்ட்ஸ் 50% மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸ்டாக்ஸ் வாங்குறது ரிஸ்கி, ஆனால் அவ்வளோதான் ப்ராஃபிட்டபிள். அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக் கொஞ்சம் டைம் எடுக்கிறது தேவை. பாண்ட்ஸில் 50% மினிமம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பாண்ட்ஸ் ஒரு சேஃபரான ஆப்ஷன். ரிஸ்க் கம்மி, ஆனால் ரிட்டர்ன்ஸ் கூட கம்மி தான். ஆனால் டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு சேஃப்டி தான் முக்கியம். டைனமிக் அலோகேட் பண்ணுறது. ஸ்டாக்கு பாண்ட் இது 25-75% அலோகேஷன் பண்ண சொல்கிறாரு கிரஹாம் சார். எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா உங்கள் பாண்ட்ஸுக்கு 25% வைங்க. இதே ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா உங்கள் பாண்ட்ஸுக்கு 25% கொடுங்க, ஸ்டாக்ஸுக்கு 75% கொடுங்க. இதே மார்க்கெட்ஸ் வீக்காக இருந்ததுன்னா பாண்ட்ஸ்க்கு 70% இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதே ஸ்டாக்ஸ் 25%. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டருக்கு சக்ஸஸை கொடுக்குது. ஸ்டாக் செலெக்ஷன் ரூல்ஸ் ஃபார் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர். அவங்க எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணுறாங்கன்றதை பற்றி பார்ப்போம். டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுக்கு கிரஹாம் சார் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு. அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணால் உங்கள் ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ண முடியும். ஓகே, லெட்ஸ் see about that. லார்ஜ் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ் சூஸ் பண்ணுங்கள். கம்பெனிஸ் ரொம்ப பெருசாக இருக்கணும், அதே போல் ட்ராக் ரெக்கார்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அது ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸாக இருக்கணும். ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஹெல்த் செக் பண்ணுங்கள். செகண்ட் ஒன், ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஹெல்த் செக் பண்ணுங்கள். கம்பெனிக்கு டெப்ட் கம்மியாக இருக்கணும் அண்ட் அவங்க ப்ராஃபிட்ஸு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்கணும். இதுதான் தேர்ட் ஒன். கம்பெனி லாஸ்ட் 10 to 20 இயர்ஸில் டிவிடெண்ட்ஸ் பே பண்ணியிருக்காங்களா இது செக் பண்ணணும். அப்போ அது ரிலையபிள் ஆப்ஷன். ஃபோர்த் ஒன், ரீசனபிள் ப்ரைஸ்க்கு ஸ்டாக் வாங்குங்க. ஓவர் ப்ரைஸ் ஸ்டாக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் ப்ரைஸ் அண்ட் ஏர்னிங் பிஇ ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அது ரீசனபிளாக இருக்கணும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் டிஃபென்சிவ் செக்டர்ஸ். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர். ஸ்டாக்கில் ரிஸ்க் இருக்குன்னு பயமாக இருந்தால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு நல்ல ஆப்ஷன். மியூச்சுவல் ஃபண்ட்னா ஒரு எக்ஸ்பர்ட் உங்கள் கிட்ட இருந்து பணத்தை டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது சேஃபர் ஆப்ஷன், ஆனால் நீங்கள் உங்கள் கோல்ஸை கிளியராக வச்சுருக்கணும். ஹை ரிஸ்க் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போய் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸ் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது காப்பாற்ற முடியாது. டிஃபென்சிவ் இன்வெஸ்டருக்கு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். ஃபஸ்ட் ஒன், ஸ்டிக் டு சிம்பிளிசிட்டி. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸில் போய் தலை வைக்கக்கூடாது. சிம்பிளாக சேஃப் ஆப்ஷன்ஸில் இருங்க. செகண்ட் ஒன், அவாய்ட் ஃப்ரீக்வெண்ட் ட்ரேடிங். டெய்லி பை அண்ட் செல் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. டைம் பேஷன்ஸோட ரிட்டர்ன்ஸ் வரும். தேர்ட் பாயிண்ட், டைவர்சிஃபை பண்ணுங்கள். ஒரு கம்பெனிஸ்க்கு மட்டும் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணால் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் பற்றி நம்ம டே டு லெசனில் பார்த்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அக்ரெசிவ் இன்வெஸ்டர்னால் யார், அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். Okay, let's see in the next class.